மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் என்ன நம்ம மருமகாரி என்ன கப்பல் கவுத்து வச்சு இப்படி யோசிச்சிருக்கா? எந்த கோட்டையை பிடிக்க போறா என்னன்னு கேட்போம். மாடி நச்சு என்னம்மா யோசிச்சிருக்கா அப்படி தீவிரமா? எந்த கப்பல் கவுந்து வச்சு? எத்த நீங்களா வாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அத்தை யோசிச்சிருந்தேன், நேத்தே சொல்லணும்னு நினைச்சேன், நேத்து சொல்ல மறந்துட்டேன், நீங்க லேட்டா வந்தீங்க. அதான் எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம் மருமகளே? என்ன உன் புருஷனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சா? சம்பளம் உயர்வு ஆகி போச்சா? அதை பத்தி பட்ஜெட் பேசணுமா? ஐயோ, இந்த பொம்பளை எப்ப பார்த்தாலும் காசு சம்பளத்திலேயே தான் இருக்கா. நம்ம எதனால சொல்ல விட்டுறாளா? காசு பைத்தியம் பிடிச்சோளா இருக்கா. சொல்லுமா நச்சு, எங்கிட்டுமா சம்பளம் உயர்வு? 5000 10,000? ஒரு 1000 இல்லத்த, நான் சொல்ல வந்து வேற விஷயம். நீங்க வேற சம்பளம் இந்த வருஷம் தானே வசத்துனாங்க, பொழுதன்னைக்கும் வசதிக்கே இருப்பாங்க. இல்ல நச்சு, மல்லிகா வரல, மல்லிகா மகனுக்கு அப்படித்தான் சம்பளம் உயர்வு கொடுத்துருக்காங்க திடீர்னு. அவங்க முதலாளிக்கு பிறந்த நாள், இறந்த நாள், கல்யாண நாள், என்னமோ ஒரு நாள் வந்துச்சுன்னா சம்பளம் வசத்துறாங்களா? அது மாதிரி இவங்க முதலாளிக்கு பிறந்த நாள், இறந்த நாள், கல்யாண நாள் வராதா? அதுக்கு சம்பளம் வசத்த மாட்டாங்களா? அதுக்கும் கேட்டேன். எத்த எல்லா கம்பெனில அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, ஏதோ ஒரு கம்பெனில அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இவர் வேலை பார்க்க கம்பெனில அந்த மாதிரிலாம் கிடையாது. வருஷத்துக்கு ஒருக்கா 5 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சரி அது கிடக்கட்டும். அத்தைக்கு சூடா ஒரு கப்பு காபி போட்டு எடுத்துக்குவாமா போமா. நான் ஒரு விஷயம் பேசணும் உங்ககிட்ட, அது சொல்ல வந்தேன். நீங்க அதுலயும் காஃபி கேக்குறீங்க, சொல்லிட்டு போறேன். சரி சொல்லிட்டு போய் காப்பி எடுத்துக்குவா. என்ன விஷயம் சொல்லு. எனக்கு நீங்க வீட்டுல இல்ல, அப்ப எங்க அம்மாவும் எங்க அம்மாச்சியும் வந்திருந்தாங்க. என்னது, உங்க அம்மாவும் அம்மாச்சியும் வந்திருந்தாங்களா? அவங்க இடத்துக்கு நம்ம இப்படி வந்திருந்தாங்க தேவையில்லாம? இத்தனை வருஷமா மகளை கண்ணு தெரியல, திடீர்னு கண்ணு தெரிஞ்சு பார்வை தெரிஞ்சு வந்திருக்காங்களா? ஏன் இப்பதான் அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு போனாங்களா கண்ணு செக்அப் பண்றதுக்கு? தெரியாம தான் கேட்கிறேன். எனக்கு வந்தாங்க அவங்க? இல்ல அவங்களுக்கு என் மேல கோவம் இல்ல. அவங்க அன்னைக்கே வந்து என்னை பாக்கலான்னு இருந்திருக்காங்க. அப்பாதான் கோவத்துல யாரும் போக கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு பயந்துகிட்டே வராம இருந்திருக்காங்க 2 நாளா. நல்ல பேச்சு பேசுற மாணியே. ஏன் உங்க ஆத்தாலும் உங்க அம்மாச்சியும் அவ வீட்டுக்கு பாருன்னு சொல்லிட்டு கூட போய் சொல்லிட்டு வந்து பாக்கணும் பாத்துக்க கூடாதாக்கும்? அதெல்லாம் சும்மா கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு உடனே போனா சீரு செய்யணும் ஜனத்தை செய்யணும் பயந்துட்டு வராம இருந்திருப்பாளுங்க. இப்ப 3 நாள் ஆகி போச்சுல, இனி போனா சீரு கேட்க மாட்டாங்கல்ல அப்படின்னு தைரியத்துல வராளுங்க. யார் ஏமாத்த பாக்குறாளுங்க? என்கிட்டயேவா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப என்ன சீர் எங்க அம்மா செய்ய மாட்டாங்களா? எங்க குடும்பம் நான் ஒண்ணு இல்லாத குடும்பமா? எங்க அம்மா நினைச்சாங்கன்னா இப்ப கூட செய்வாங்க. அவங்க அதுக்காக இல்ல, எங்க அப்பாவுக்கு பயந்துகிட்டு வராம இருந்திருக்காங்க. உங்க அம்மா நினைச்சா ஒன்னும் அசைக்க கூட முடியாது. உங்க அப்பா நினைச்சாலும் செய்ய முடியும். எல்லாம் உங்க அப்பா எழுத இருக்கு. உங்க ஆத்தாட்ட என்ன இருக்கு? உங்க ஆத்தா சும்மா வெட்டு வாயிலே வடைய சுட்டு அடிக்க வச்சிருவா. அவ ஒரு ஆள்றாண்டு. சரி இடத்துக்கு வந்திருக்காரு 3 நாள் கழிச்சு. அதான் எப்படினாலும் அப்பாவுக்கு கோவத்தை குறைச்சு பழையபடிக்கு நம்ம 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கலாம்னு சொல்லிதான் பேச வந்திருந்தாங்க. உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, உங்களை காணா. சரி இன்னைக்கு வரேன்ட்டு போயிருக்காங்க. சரி இருக்கட்டும். நடக்கிறப்ப பாத்துக்குருவான். அப்படியே காப்பி போட்டு இருக்கோ. எப்படியோ அத்தை அதுல போட்டு வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்மளும் அம்மா குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துடலாம். இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நமக்கு மரியாதையே தனிவேன். இனிமேல் நம்ம நாத்துனாலும் நம்ம மாமியாரும் நம்மள ஒன்னும் அசைக்க கூட முடியாது. என்ன நம்ம மருமகாரி திடீர்னு இப்படி குண்டை போட்டுருக்கா? அவ ஆத்தா வீட்டுல வந்து பேச ஆரம்பிச்சிட்டாளுன்றா. இப்ப என்ன செய்யறது? இது நல்லதா கெட்டதா ஒன்னும் புரியலையே. இவ்வளவு நல்ல ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரி மாதிரி வீட்டுல வச்சு வேலையை வாங்கிக்கோ ஏமாத்தி. இப்ப அவ ஆத்தாலும் அம்மாத்தாலும் வந்துட்டாளுங்க. அவளுக்கு நல்லது சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுவாளுங்களே. இப்ப என்ன செய்யறது? அவளுக்கு வரவிடலாமா வரவிடக்கூடாதா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. யோசிப்போம். என்னமா செஞ்சுக்கிட்டீங்க? என்னமா காஃபி குடிச்சிட்டீங்களா? ஏமா குட் மார்னிங்மா. என்னம்மா நான் வந்தது கூட தெரியாம அப்படியே யோசிச்சிருக்கீங்க? பழத்த யோசனையா இருக்கு. என்னம்மா இன்னைக்கு வரவு அதிகமா, எப்படி செலவு பண்ணலாம்னு யோசிச்சிருக்கீங்களா? புரிஞ்சு போச்சுமா. என்ன ஆச்சு இந்த அம்மாவுக்கு? நம்ம வாட்டுக்கு 2 பேசிக்கிருக்கோம், காதலே வாங்காம அப்படின்னு யோசிச்சிருக்கு. பரிமளம் நீ எப்படி வந்த? நான் பார்க்கவே இல்லடியே. வா உட்காரு வா. ஏமா அப்படி என்னம்மா பழக்க சிந்தனையில இருந்த? என்னமாச்சு? மதினி என்னன்னு சொல்லிச்சு அவனிய? அவெல்லாம் ஒண்ணும் சொல்லல. அவனத்த சொல்ல போறா பாவம். நான் சொல்றதே அவ கேப்பா. அவங்க வீட்டுல இருந்து வந்தாங்களாம் நேத்து. ஆத்தாலும் உங்க அம்மாச்சியும் வந்தாங்களாம். பழைய வடிக்கும் உறவு ஒண்ணாலும் வந்திருக்காளுங்க. அதான் யோசிச்சிருக்கேன். அவளுக்கு அலோ பண்ணலாமா வேண்டாமா, நல்லதா கெட்டதான்னு யோசிச்சிருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. அப்படியாம்மா? மதினி வீட்டுல இருந்து வந்திருந்தாங்களா? நான் பார்த்ததே இல்லம்மா. அவங்க அம்மா அப்பாவெல்லாம் யாரையுமே பார்த்தது இல்ல. எப்படிமா நல்லவங்களா? நீங்க பாத்துருக்கீங்களாமா அவங்களெல்லாம்? எப்படிமா வசதிக்காரன் கேள்விப்பட்டேன். நானும் அவளை பார்த்தது இல்லடியே. மதினியாரி உங்க அண்ணனை கூட்டியான்ட்டால. அதுக்கப்புறம் அவங்க பக்கம் யாரும் வரது இல்ல போறது இல்ல. கேள்விப்பட்டிருக்கேன். வசதியானவங்க வந்து வீட்டுல பேசிக்கிறாங்க. அவங்க அப்பா ஒரு தடவை பாத்திருக்கேன். அது சாடையா லேசா தெரியும், அடையாளம் ரொம்பலாம் தெரியாது. ஆனா வசதிக்காரவங்க தான். எப்படி உறவு கொண்டாடினா மகளுக்கு செய்யாம விட்டுருவாங்க? அதையும் யோசிக்க வேண்டியது இருக்கு. நல்லா அவங்க மதினியை வச்சு நல்லா வீட்டுல கறக்கலாமா காசை? அதையும் யோசிச்சிருக்கேன் நானு. ஏமா நல்ல யோசனைமா. ஆனா மதினியாரிக்கு இப்ப யாருமே இல்ல. அதனால நம்ம சொல்றத பூரா கேட்டுக்கிருந்தா. பட் நாளா அவங்க அம்மா வரதில்ல, அவங்க அப்பா வரதில்ல, யாரும் வரதில்ல. நம்ம என்ன சொன்னாலும் ஆடிக்கிருந்தா. ஆனா இப்ப அவங்க அம்மா எல்லாரும் வந்தாங்கன்னா நம்ம பேச கேட்பாலாமா? நம்ம சொல்றதுலாம் கேட்பாளா? நம்ம ஏத்து பேச மாட்டா, நமக்கு வேலையில ஜீவாலாமா? அதை தாண்டி நானும் யோசிச்சிருக்கேன் என்ன செய்யறதுன்னு. காசு வனத்தை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாலும் நம்மள மதிக்க மாட்டா ஒரு பக்கம். இருந்தாலும் காசு வனம் செய்யறது சும்மாவா? அதையும் விடக்கூடாது. அதை என்ன செய்யலாம்னு பாத்துருக்கேன். வேற ஒண்ணும் கிடையாது. உங்க மதினிகாரி இப்ப மாதிரியே ஐஸ் வச்சுக்கு வேலை வாங்குறத வாங்கி கேட்கணும். முடியே ஒரு பக்கம் ஆத்தா வீட்டுல இருந்து கரெக்டா சொல்லணும் காசை. அப்பதாண்டி நமக்கு காசு சேரும். உங்க அண்ணன் வாங்குற சம்பளமா ஒரு கோப்புக்கு பத்துமா நமக்கு?
ஐ, அப்பனா நம்ம கையில காசு நிறைய சேரப்போகுது. காசு பணம் திட்டு மணி மணி, காசு பணம் திட்டு மணி மணி. அம்மா நீ விதவிதமா நகை வாங்கலாம், விதவிதமா மேக்கப் பண்ணலாம், விதவிதமா ட்ரெஸ் வாங்கலாம். நம்ம வாழ்க்கையே வேற மாதிரி ஆக போதுமா? ஆமாடியே, உன் மாமியா போன பொங்கலுக்கே உனக்கு நகை செய்யலன்னு சொல்லி காமிக்கே இருந்தா. எப்படினாலும் மதினியை வச்சு அவ வீட்டுல நகையை வாங்கி அந்த 5 பவுனை செஞ்சு உன் மாமியா முந்தில கறியை பூச முடியும். ஏம்மா ஆமாம்மா, அந்த 5 பவுன் நகையை செய்யணும். என் மாமியா வரி போறப்ப வரப்பெல்லாம் நீ குத்தி காட்டி பேசுறாம்மா. எப்படிலாம் பேசுறா தெரியுமா? மேக்கப் கொண்டும் குறைச்சல் இல்லை, நகையை கொண்டு வர வக்கில் அதை சிரிக்கி இவங்கெல்லாம் மேக்கப்பா அப்படின்லாம் பேசுறாம்மா. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குமா. வீட்டுல வேலையெல்லாம் செய்ய சொல்றாம்மா. நபத்த மகளே, நீ ஒன்னும் கவலைப்படாதடி. அந்த அம்மா இருக்க வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. அந்த 5 பவுனை செஞ்சு உன் மாமியா முன்னாடி உன்னை தலை நிமிர வைக்கல. நான் மங்கம்மா இல்லடி, இது மங்கம்மாவோட சபதம்டி. வந்துட்டாளா? அப்பா காலையில இருந்துச்சா கண்ணை கூட துடைக்க மாட்டா. அவளை நேரம் ஆத்தா விட்டு தண்ணி வந்துடுறான். நிம்மதியா ஒரு காப்பியை கூட குடிக்க விட மாட்டேங்கிறா. இவளை வச்சுக்கிட்டு இருடி இரு, இன்னும் கொஞ்ச நாள் தான் எங்க அம்மா வந்து எனக்கு செய்யறதெல்லாம் செய்யட்டும். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல ஏன் அதிகாரம் தூள் கலப்ப முடியும். அப்ப பாருடி மாமியா வீட்டுக்கு நீ அங்க ஓடணும்டி. மாமாச்சு கொண்டா காப்பியை கொண்டா. இங்க பாரு உங்க மதினியை பாத்தியா? உன் சத்தம் கேட்டோன்னே உனக்கு சேர்த்து காப்பி எடுத்து வந்து பாத்தியா? இந்த மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்க முடியும். காப்பி வாங்கி குடி. எத்த இது உங்களுக்கும் எனக்கும் எடுத்துட்டு வந்தேன். நான் ஒன்னும் நாத்தனாவுக்கு எடுத்துக்கு வரல. அதனால என்ன மதினி, நான் கேட்டவங்க இல்ல நான் சொல்ல போறீங்க. கொடுங்க மதினி, உங்க காப்பி ரொம்ப நல்லா இருக்கு, கொண்டாங்க. சரியான மானங்கட்டவளா இருப்பா அவளை. இல்லன்னு சொன்னாலும் விட மாட்டேன்றா. வழியே கேட்டு வாங்கி குடிக்கிறான். சரி, இவளோட பெரிய தொல்லையா போச்சு. காலையில ஒரு காப்பி குடிக்க முடியல, சாப்பிட முடியல. வீட்டுல அம்மா கட்டி கொடுத்தது மாமியா வீட்டுல, ஆனா இருக்கிறது ஊரம் கிடப்பா இங்கேதான் கிடக்கா. மதினி அப்புறம் கேள்விப்பட்டேன் உங்க அம்மா உங்க அம்மாச்சில வந்தாங்களாம்ல. ரொம்ப சந்தோஷம் மதினி. நீங்க பல உங்க குடும்பத்து கூட நல்லா சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் மதினி. அதே மாதிரி எங்களுக்கு வேணும். திரும்ப எப்ப மதினி வராங்க உங்க அம்மாவுங்க? தெரியல பரி, வருவாங்க. நேற்று வந்துட்டு போனாங்க. அப்பா கிட்ட பேசிட்டு அப்பாவை சமாதானப்படுத்திட்டு பேசிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க பரி. மடி நச்சு, இன்னைக்கு என்ன காலையில டிஃபனு அப்படியே சேர்த்து செஞ்சிரு. பரிங்கிறதையும் சாப்பிடுவா, அவளுக்கு சேர்த்து செஞ்சிரு. பரி இன்னைக்கு மட்டுமா சாப்பிட்டு இருக்கா? வந்தன்னைக்கு இருந்து அவ இங்கதான் சாப்பிட்டு இருக்கா. இன்னைக்கு என்ன புதுசா அவளுக்கு சேர்த்து செய்ய சொல்றீங்க? டெய்லி அவளுக்கு சேர்த்தானே செஞ்சுக்கிறீங்க. சரி சரி, நீங்க வெண்பொங்கல் தான், நான் போய் செய்யறேன். ஆமா மதினி, இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இந்த ட்ரெஸ்ஸவே போட்டு தெரியுதே, வேற ட்ரெஸ் மாத்தி போடாதா? அண்ணன் ஒண்ணும் சொல்லாதாமா? இந்த வெயில் காலத்துல கூட விடாம இந்த கோட்டியும் பாவாடையும் போட்டுக்கே தெரியுதே, கசகசன்னு இருக்காது. அதுக்கு துவைக்காதாமா அந்த ட்ரெஸ்ஸ? ஏண்டி நீ எல்லாம் கையும் இல்லாம காலும் இல்லாம என் ட்ரெஸ்ஸை பத்தியா பேசுற? இருடி, எங்க அம்மா வந்துட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் எனக்கு விதவிதமா ட்ரெஸ் வாங்கி தருவாங்கடி. அதை பார்த்து நீ ஏங்கி கிடப்ப. உங்க ஆத்தானால என்ன வாங்கி தர முடியும்? என் புருஷன் சம்பளத்தை வச்சுதான் உனக்கு வாங்கி கொடுக்கணும். அதுல எனக்கு பெருசா கிழிச்சிட போது பார்க்கத்தானே போறேன். அது ஒண்ணுமடி நச்சு, நான் அவளுக்கு மாசம் 50 ரூபா தான் தரேன். அது அவளுக்கு பேரல ஒளி வாங்கவே சரியா போகும்ல. ட்ரெஸ்ஸுக்குலாம் தனியா காசே கொடுக்கறது இல்ல. அதனாலதான் அந்த ட்ரெஸ் ஒரு 4 ட்ரெஸ் வச்சிருக்கா, அதவே மாத்தி போட்டுக்கிறா. வேற வழி இல்ல. அம்மா காசு கொடுக்கறது இல்ல, எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துறேன். அவளுக்கு எதுவும் கொடுக்கறது இல்ல. மேற்கொண்டு உங்க அண்ணனை எப்படி சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கேன் தெரியுமா? இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தேன், இவளை பார்த்து மயங்கி லவ் பண்ணி கூட்டு வந்திருக்கான். அதனால வருஷமெல்லாம் உங்க அண்ணன் கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கொண்டா மருமக. அப்பதானே உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவனுக்கு ஏமாத்தி வச்சிருக்கேன். அடி பாவி, கேட்டு சிரிக்கி, நீதான் இப்படி சொன்னியா? அதான் என் புருஷன் எப்ப பார்த்தாலும் இந்த ட்ரெஸ்ஸவே போடு இந்த ட்ரெஸ்ஸவே போடுன்னு சொல்றாரா? இப்படி சொல்லிதான் அந்த ஆளை ஏமாத்தி வச்சிருக்கியா? இரு இதுக்கு ஒரு வழி பண்றேன், பாத்துக்கிட்டே இரு. ஏமா சூப்பரான ட்ரெஸ்ஸுமா, நல்லா மதினி ஏமாத்தி வச்சிருக்கமா. மதினி இப்படி ஏமாறுற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லம்மா. நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாமா. நான் அடி ஏமாந்தவ? இருங்க. இத்தனை நாள் போனா போது நம்ம மாமியா வச்சே நாத்தனா வாச்சேன்னு விட்டு போனா ரொம்ப ஓவரா எனக்கு கேணிச்சிருக்கியாகவா பாக்குறீங்க? இதுக்கப்புறம் இருக்குடி உங்களுக்கு. ஆமாடி பெரி, இதுக்கப்புறம் நீ கவலைப்படாத. வீட்டு வேலையெல்லாம் உன்னால செய்ய முடியலன்னு சொன்னீல, இந்த காசெல்லாம் கொஞ்சம் வரட்டும். உங்க மதினிகாரியே அவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாள், நகை பணமெல்லாம். அதெல்லாம் வச்சு கொஞ்சம் காசு பெருக்கிடுவான், வட்டி இடிக்கி விட்டுக்குருவான். அதுக்கப்புறம் நீ சொன்னீல வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லி, அதுக்கு ஒரு ஆளை போட்டு கொடுக்குறேன். உனக்கு எவ்வளவு இருப்பாளுங்க வேலைக்கு, மாச சம்பளத்தை கொடுத்து வேலைக்கு வச்சுக்க. நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, ராணி மாதிரி இருக்கணும் அந்த வீட்டுல. அப்படிதா? யாரு வீட்டு காசு எடுத்து யாரு கொடுக்கறது? எங்க வீட்டு காசு எடுத்து உன் மகளுக்கு வேலைக்கு ஆள் வைப்ப. நான் பணக்காரி மாதிரி உன் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கணுமா? என் புருஷன் வரட்டும், இதுக்கு இன்னைக்கே ஒரு வழி பிறக்க வைக்கிறேன். வேற என்னடியே அங்கம்மா முடி பண்ணிட்டீங்களா? எங்க ஒண்ணு சொல்லி கொடைக்கானலா ஊட்டியா என்ன ஊருண்டு? முடி பண்ணியாச்சுட்ட. நேற்று நைட்டே முடி பண்ணிட்டான். பரம பார்த்து சொன்னா சகோதர சகோதரி எல்லாமே அதிகமா வந்து கொடைக்கானலுக்கு தான் போக சொல்லியிருக்காங்க. அதனால மெஜாரிட்டி கொடைக்கானல் தான் அப்படின்றதுனால கொடைக்கானல் போலாம் முடிவு பண்ணியிருக்கான். கொடைக்கானல் தானா? சரி நல்லா சுத்தி பார்க்கணும். முடியே இந்த புஷ்பாவுக போயில போனது கொடைக்கானலுக்கு. எங்க அப்ப சரியா சுத்தி பார்க்கவே இல்லை. அவசரமா போயிட்டு அவசரமா வந்துட்டான். இந்த விஷயம் போய் நல்லா சுத்தி பார்க்கணும். முடி கொடைக்கானல்லாம் சரியாவே பார்த்ததில்ல நானும். சம்மந்தி, என்ன டூர் அங்கம்மாவுக்காக கிளம்புறமா இல்ல உங்களுக்காக கிளம்புறமா? நீங்க ரொம்ப குஷியா சந்தோஷமா இருக்கீங்க போலயே. இனி என்ன சம்மந்தி, கழுத விட்டையில முன் விட்ட வேற பின் விட்ட வேற, டூருக்கு போறது உறுதி ஆயிடுச்சு. எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா போயிட்டு வர வேண்டியது. அதுல என்ன இருக்கு? சம்மந்தி, நீங்க கூட ஜாலியா இருக்க பழகிட்டீங்க. எப்பயுமே சீரியஸாவே பேசுவீங்க. நீங்க கூட திருப்பி போலீஸா மாட்டீங்க. அப்பெல்லாம் இந்த டூர் கதை கட்டும்னு நினைக்கிறேன். என்னடி அங்கம்மா மத்த வேலை என்ன சொல்லிட்டியா? கொடைக்கானலுக்கு போற முடியே? சொல்லிட்டேன்
சொல்லிட்டேன் பாட்டியே, ராத்திரியே போன் போட்டு பரம்புகிட்ட எல்லாத்துக்கும் போன போட்டு சொல்லியாச்சு வந்துருங்கன்னு சொல்லி. இன்னைக்கு பேர் கொடுக்க வரேன் இருக்காளுங்க. அதே மாமியை வர சொல்லியிருக்கேன். பொதுவான ஆளு அதுதான். மாமிகிட்ட பேரை கொடுத்து அதுகிட்ட காசை கொடுத்துருவோம். அப்பதான் கரெக்டாக கொடுப்பாங்க. நாமனா வந்து திணிக்கி கொடுப்பாங்க. ஏக்கா அப்புறம் தான் இப்போ தரக்கான்வாளுங்க. அப்புறம் நம்ம கிளம்பணும்ல, அதனாலதான் சரி நம்மகிட்ட இப்போ கொஞ்சம் காசு கொஞ்சம் டைட்டா இருக்கு, இல்லாட்டா கூட போட்டு கூட்டிட்டு போயிருவேன். இப்போ அந்த மாமிகிட்டனா கரெக்டாக கொடுத்துருவாளுங்க பொதுவான ஆளுன்றதுனால. அதான் அவங்க வர சொல்லியிருக்கேன். அவகிட்ட வந்து பேரை கொடுத்துட்டு காசை கொடுத்துருப்பாங்க இருக்கேன். எல்லாம் வரேன் இருக்காங்க இன்னைக்கு. எல்லாத்துட்டையும் சொல்லிட்டியா? அவ வள்ளி மாமியா ராணி மாமியாட்டெல்லாம் சொல்லிட்டீங்களா? அவங்களாம் வராங்கல்ல, அப்புறம் நமக்கு கம்பெனி வேணும்ல. எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். பூராமே வரேன் இருக்காங்க. பூரா அந்த வெயிலுக்கு எங்கிட்டா போவோம், தண்ணி தொட்டி தேடி போவோம் இருக்காங்க. பூராமே எல்லாம் ரெடியாத்தே இருக்காங்க போல இருக்கு. அதான் ஆளாம் சீக்கிரம் சேர்ந்துடும். வண்டியத்தையும் பேசுறோம். காசு சேர்ந்தனே ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வண்டியை பேசி வச்சிடணும் கூடியவும். ஏன்னா இப்போ வெயில் காலத்துக்கு அங்கிட்டு பூரா டூருக்கதையும் போறாங்க. ஆமா, என்ன வெயில் காலத்துக்கு நல்லா இருக்கும் டூருக்கு போய் வர்றதுக்கு செய்யறதுக்கு. இந்த மழை காலத்துல நல்லா ஒப்பாதிரி சாமி. எங்களுக்குள்ளேயும் போய் உட்கார முடியாது, செய்ய முடியாது, சுத்தி பார்க்க முடியாது, கஷ்டம். இந்த மாதிரி டயத்துல போய் சுத்தி பார்த்தா நல்லா இருக்கும். நல்லாமா பிஸியா இருக்கீங்களா? எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. வாங்க மாமி வாங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தா. வாங்க வாங்க உட்காருங்க வாங்க. என்னங்க மாமி, என்ன உங்க ஆத்துல வத்த குழம்பா பருப்பு குழம்பா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில இன்னைக்கு சாம்பார் வச்சிருக்கோம். கதம்ப சாம்பார், எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காய் பச்சடி செஞ்சிருக்கோம். அப்படியா? கொஞ்சம் சாம்பார் கூட எடுத்துட்டு வந்திருக்கலாம். வரையில மறந்துட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க வீட்டுக்கு போயில வாரேன். கொஞ்சம் சாம்பார் கொடுத்து அனுப்புங்க. அச்சோ மறந்துட்டேனே நானே. நீங்க சாப்பிடுவீங்கன்னு தெரிஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பேனே நானே. இப்ப என்ன வாங்குவோம், நான் வீட்டுக்கு போறப்ப எங்க வீட்லயே சாப்பிட்டு வந்துருவீங்க. என்ன மாமி, மாமா வேலையா இருக்காரா? அவரோட சொல்லிட்டு வந்துட்டீங்களா? நீங்க வீட்டுக்கு வரது லேட் ஆகும்னே, அப்புறம் தேடிக்கிட்டு இருக்க போறாரு. இல்லங்கம்மா, அதெல்லாம் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, டூருக்கு காசு வசூல் பண்ணணும், நான் வரதுக்கு லேட் ஆகும், நீங்க சாப்பிட்டுருங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அவர் சரின்னு சொல்லிட்டார், தேட மாட்டார். ஏமா மாமியே, உன் பேர் என்னம்மா? நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? உங்க சொந்த ஊரே கும்பகோணம் தானா? என் பேர் பங்கஜம் பாட்டி. எங்க ஆத்துக்காரர் பேரு பட்டு மாமா. நான் கும்பகோணமே தான், எங்களுக்கு நேட்டிவே கும்பகோணம் தான். இங்க வந்து வேலைக்காக இங்க வந்திருக்கோம். என்னது நேத்து கும்பகோணமா? அப்ப இன்னைக்கு எந்த ஊரு? தஞ்சாவூரா? சமந்தி, நேத்து கும்பகோணம் இல்ல சமந்தி, நேட்டிவ் கும்பகோணம்னா சொந்த ஊர் தான் நேட்டிவ், அது நேத்து இல்ல. அப்படியா? மாமி என்ன படிச்சிருக்கீங்களா? அது இங்கிலீஷ்ல நல்லா பேசுறீங்களே. இல்ல பாட்டி, நான் வந்து +2 தான் படிச்சிருக்கேன். என் ஆத்துக்காரர் டிகிரி முடிச்சிருக்கா. அவகிட்ட பேசுறது கொஞ்சம், நான் கொஞ்சம் 12th முடிச்சிருக்கேன் இல்லையா, அதனால கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுவேன். ரொம்பலாம் பேச தெரியாது, ஓரளவுக்கு பேசுவேன் நான் சுமாரா. மாமி, உங்க வாய்ஸ் நல்லா குழந்தை மாதிரி நல்லா இருக்கு மாமி, சூப்பரா இருக்கு. நல்ல குயில் மாதிரி பேசுறீங்க, அழகா இருக்கு. ஒரு பாட்டு பாடுங்க மாமி உங்க குரல்ல. என் ஆத்துக்காரர் கூட அப்படிதான் சொல்லுவேன். ஏண்டி பங்கஜம், உன் வாய்ஸ் நல்லா இனிமையா இருக்கேண்டி, டெய்லி ஒரு பாட்டு பாருடின்னு சொல்லி என்னை பாட வச்சு கேட்டுனே இருப்பார். அப்புறம் என்ன, உங்க ஆத்துக்காரன் சொல்றாரு, நாங்களும் சொல்றோம்ல, ஒரு பாட்டத்தையும் பாடுங்க எங்களுக்கும். செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே, சேல உருத்த தயங்குறையே, நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சலுடையில் அலையிறையே, கணவன் மட்டும் காணும் அழகை கடைகள் போட்டு காட்டுறையே, செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே, சேல உருத்த தயங்குறையே. சூப்பர் சூப்பர், செம்மையா பாடுறீங்க போங்க. நல்லா இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு ஏத்த மாதிரி பாட்டை பாடிவிட்டீங்க. இப்ப இருக்க பிள்ளைங்க அப்படித்தானே செய்யுதுங்க. சேலை கட்டணும்னா ஆத்தே செத்து பொழைக்கணும்ன்றாளுங்க. அந்த மாடல் ட்ரெஸ் தான் தூக்கி போட்டுக்கிறாளுங்க. இங்கிட்டு கொஞ்சம் கிழிச்சிருக்கு, இங்கிட்டு கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு. ஜீன்ஸ் பேண்ட் ஓடுறாளுங்க. அதே நம்ம நாய் பிடிச்சி கவி விட்ட மாதிரி அங்கிட்டு 2 கிழிஞ்சிருக்கு, இங்கிட்டு 2 கிழிஞ்சிருக்கு. அப்படித்தானே போடுறாளுங்க. நீங்க பாருங்க பாட்டு கரை எடுத்தேன். இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு ஏத்த மாதிரி பாடிவிட்டீங்க. அதானே, இப்ப இருக்க பிள்ளைய அப்படித்தானே திரும்பி நீ ஓடுறாளுங்க. அந்த ஜீன்ஸ் நாள் முழுசா நீங்க சொன்ன மாதிரி போடுறாளுங்களா? அதை நம்ம தொடையில கொஞ்சம் கிழிச்சு விட்டுருக்காளுங்க, கண்டக்காலில் கொஞ்சம் கிழிச்சு விட்டுருக்காளுங்க. அது ஒரு கேட்ட பேசன்றாளுங்க. நம்ம ஊர் வச்சு அப்படி போட்டு வந்தா அப்படித்தான் பிச்சைக்காரன் கிழிஞ்சு ட்ரெஸ் போட்டு வந்த மாதிரி போட்டு வராளுங்க. அதான் மாடல் என்னத்த மாடல் வந்து ஆடுது. நீ சொன்னது எனக்கு ஒரு சேலை திரும்பியை கட்டி வந்தா பொம்பளைய பாக்குறதுக்கு எப்படி இருக்கு லட்சணமா, அதை விட்டு என்னத்தையும் தூக்கி மாடிக்கிறாளுங்க. கிறுக்கு கணக்க பிடிச்சி இந்த வெறி நாயை பிடிச்சி கம்பி விட்ட மாதிரி இருக்கு. அந்த துணிமணி ஊரா அப்படி துணிமணி தானே போடுறாளுங்க. போட வேண்டியதுதான், எனக்கே ஒரு சுடிதார போடலாம். இந்த மாடல் ட்ரெஸ்ஸுகள்ல நீ சொன்ன நல்ல ஒரு ஜீன்ஸை போட்டு அதுக்கு ஒரு நல்ல டாப்ஸ் போடுறாங்கல்ல, நல்ல முக்கா இது மொழி வரைக்கும் அப்படி கூட போடலாம், செய்யலாம் படிச்ச பிள்ளைங்க. அதுக்காண்டி நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அநியாயமா ட்ரெஸ் ஓடுறதா ரொம்ப மோசம். எங்க இந்த காலத்து பிள்ளைய சொன்னா கேக்குதுங்க. நான்லாம் அப்படி இல்லைங்க, கல்யாணம் ஆனதுல இருந்தே ஃபுல்லா சாரி தான் பாருங்க. அங்கெல்லாம் மடிசாரி தான் கட்டின்னு இருப்பேன். கும்பகோணத்துல எல்லாம் இது இருந்தாலும் இந்த பக்கம் மடிசாரி கட்டின்னு போனா எல்லாரும் வந்து வித்தியாசமா பாப்பாங்கல்ல, அதனால நார்மல் சாரி இங்க கட்டிட்டு இருக்கேன் நானு. நாங்களாம் அப்படிதான், சுடிதார் கூட போட்டதில்லை பாருங்க. நாங்களும் அப்படித்தான் மாமி, சேலை
ஏழாவது மணி தான் எப்பயுமே கட்டுறது. அதை விட்டா வேற எந்த ட்ரெஸ்ஸும் கிடையாது. என் மகதே அப்பப்ப இடத்துல சுடிதார் போடுங்கம்மா அதை போடுங்கம்மான்னு இந்த அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் போட சொல்லி ஆசையா இருக்குமா போட்டு காட்டுங்கண்டா. அவ ஆசைக்காண்டி போட்டான். இல்ல நாங்களும் எந்த ட்ரெஸ்ஸும் போட்டது கிடையாது. வயசு பிள்ளைல கூட தாவணி தான் பாவாடை சட்டை தான், வேற எதுவும் கிடையாது. மாமி மாமி ஒரு நாள் எனக்கு மடிசார் கட்டி விடுறீங்களா? எனக்கு ரொம்ப ஆசை மடிசார் கட்டி பார்க்கணும்னு. கட்ட தெரியாது. எனக்கு ஒரு நாள் கட்டி விடுங்க. இந்த இவளுக்கு ஒரு நாள் கட்டி விடுங்க. அங்கம்மாவுக்கு உங்களுக்கு நல்லா கட்டுவீங்கல்ல, எங்களுக்குலாம் எப்படி கட்டுறதுனே தெரியாது. நாங்க கோமணத்தை வரைஞ்சு கட்டின மாதிரி கட்டிக்கிருப்போம். அதே மடிசார் நினைச்சுக்கிருவோம். நீங்க கட்டி விடுங்க ஒரு நாள். அவ்வளவுதானே, நான் கட்டி விடுறேன். இன்னைக்கே கட்டி விடுறேன். அது என்ன இருக்கு? என்னக்கா பேர் கொடுக்க வந்துருச்சா மாமி? நான் தான் பஸ் ஆளா, எனக்கு முன்னாடி யாரும் வந்துட்டாளா? பாடியம்மா வா, நீதான் பஸ் ஆளு. முத நீதான் பேர் கொடுக்க வந்திருக்க. போ சுறுசுறுப்பா ஆளு சேரட்டும். டக்குனு போய் கொடு பேர போ. ஏக்கா ஆமாக்கா, நான் பேர் முத கொடுத்தா டக்குன்னு ஆளு சேர்ந்துருங்கக்கா. கடையிலேயே அப்படித்தான் சொல்லுவாங்க. பக்கத்துல மளிகை கடை இருக்குல்ல, நான் போய் முதல்ல வாங்கினா என் ராசி நல்லா எனக்கு வியாபாரம் ஓடிச்சுன்னு அந்த அண்ணன் சொல்லுவாரு. அம்புட்டு ராசிக்கா என் ராசி, நான் கொடுக்குறேன் பாரு. அடுத்தடுத்து ஆள் வந்துட்டே இருக்கும் பாரு. ஆமாடியே சொன்னியா முருகேசன் தோப்புல சொன்னாண்டி உன்னை பத்தி, உன் பெருமையை பத்தி. நீங்க மாங்காய் களை வந்துட்டு போனீங்கன்னா அந்த மாங்காய் தோப்பே காலியா போயிருந்தாம்ல, அப்படியே பூரா களவு போயிருந்தாம்ல. அம்புட்டு ராசிக்காரி இல்லாம நீங்க கூட்டத்துல கட்டிச்சோத்த அவுக்காதண்டா கேட்க மாட்டேங்குது. சும்மா நம்மளை போட்டு அசிங்கப்படுத்துது. எப்பத்தா அதெல்லாம் வரலாறு, அப்பத்தா வரலாறு அதெல்லாம் உனக்கு தெரியாது. அதெல்லாம் எவ்வளவு ரிஸ்க் தெரியுமா? நல்ல கோளாறு உன் கோளாறு. வரலாறு கண்டவ வரலாறு. வாரியே வந்து பேர குறி. மாமி எங்க வீட்டுல நானு, எங்க மாமியாரு, என் மக, அப்புறம் அந்த பிள்ளை காயத்ரி, நாங்க வந்து 4 பேர் வரோம். எங்க வீட்டுக்காரு வரல. ஓ அப்படியா, சரி சரி. ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய்மா. உன் குழந்தை சின்ன குழந்தைன்றதுனால அவளுக்கு வந்து டிக்கெட் கிடையாது. நீங்க 3 பேருன்றதால 3000 ரூபாய்மா. ஏண்டியே தம்பி வரலையாக்கும்? எல்லாம் குடும்பத்தோட தானே வராங்க. உன் பசங்க கூட்டு வர வேண்டியதானே? பண்ணா 2 நாள் ஆயிர போகுது. ஏக்கா கூப்பிட்டேக்கா உங்க குழந்தனை. அவர் வேணுமா வேலை இருக்கு வெட்டின்றப்ப பதா பண்றாப்புல. கூப்பிட்டா அறன்னு சொல்லி படச்சு வரக்குன்னு சொல்லணும். சும்மா நான் வரல நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல நீங்க போயிட்டு வாங்க, நம்ம என்ன செய்ய முடியும்? சரி சரி நான் சொன்னேன்னு சொல்லி தம்பிக்கிட்ட. எல்லாரும் குடும்பமா வராங்க, அக்கா வர சொல்லி உங்களை சொல்லி வருவாப்ல. இப்ப பேரை கொடுத்துட்டு போ, வீட்டுல போய் பேசு. சரி மாமி. அப்புறம் என்ன, எங்க வீட்டுல அப்பனா நானு, எங்க வீட்டுக்காரு, என் மக காயத்ரி, என் மாமியா 5 பேருக்கு. 5 பேரும் பாப்பாவுக்கு இல்லைன்ட்டீங்கல்ல, 4 பேருக்கு எழுதிக்கோங்க. எங்க வீட்டுக்கார வெயிட்டிங் லிஸ்ட்ல வைங்க. இந்தாங்க மாமி 3000 ரூபாய் இருக்கு. எங்க வீட்டுக்கார வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறதால நான் கன்ஃபர்மெண்ட் வந்து மிச்சம் 1000 ரூபாய் தரேன். இந்தாங்க. சரிம்மா, உங்க வீட்டுல 3 பேரு, ஒரு ஆள் வெயிட்டிங் லிஸ்ட். சரியா? 3000 ரூபாய் வாங்கியிருக்கேன். என்ன நீ 1000 ரூபாய் தரணும். என்ன மாமி நோட்டு கீட்டு போட்டு எழுதுங்க, அப்புறம் மறந்துட போறீங்க. யார் காசு கொடுத்தாங்க கொடுக்கலன்னு சொல்லி ஆகும்லாம் போயிட போகுது. அதெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாதடி குழந்தை. எவ்வளவு கணக்குனாலும் மனப்பாடமா வச்சிருப்பேன். எத்தனை பேர் வந்து கொடுத்தாலும் ஞாபகமா சொல்லுவேன் நானு. எனக்கு பேனா பேப்பர்லாம் தேவையில்லை. எனக்கு மனக்கணக்கு பயங்கரமா போடுவேன் நானு. நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆத்தாடி மாமி பயங்கரமான ஆளாத்தே இருக்கும் போல. நமக்கெல்லாம் எழுதி வச்சா கூட மறந்து போயிருது, அது வாய் கணக்குலயே ஓடுது. அதெல்லாம் கில்லாடிதான் போல இருக்கு. நீ சொன்னது மாதிரி கொடுத்துட்டேங்கக்கா. 3 பேருக்கு காசு கொடுத்துட்டேன். என் வீட்டுக்கார் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காரு. அவர் வாராருன்னு சொன்னாருன்னா வந்து 1000 ரூபாய் கொடுத்துருவேங்கக்கா. சரியாக்கா? அவர் ஆணி வந்தாரு, என்ன வரலையா? அவன் என்ன நாயமேடியே, அவன் என்ன செஞ்சு தர்றான்னு தெரியல. அவன் 1000 ரூபாய் நைட்டே வாய பழந்தா. ஒரு ஆளுக்கு 1000 ரூபாயா அப்படின்டா. நீ வந்து என்ன சொல்ல கத்துக்கால தெரியல. இனிமேலே வருவா. போயில வாசலை விட்டு போவல. சரிக்கா போயில வாசலை விட்டு போறேன். சரி நான் வாரேன். ஏண்டி என்ன பரம வீட்டுல யார் வராங்க? அவன் மாமியா மச்சி எல்லாம் வராங்களா? யார் வராங்கன்னு கேட்டியா? தெரியல, என்ன கேட்கல. இதுக்கப்புறம் தான் கேட்கணும். அம்மா வரும், காட்டி வருவாப்புல, பரம வரும். நீ அவங்க 2 பேரும் வராங்களா என்னன்னு தெரியல, அண்ணன் வந்தான்னு தெரியல. கேட்கணும் இது பாருங்க. ஹாய் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் காலை வணக்கங்க. நேற்று ரம்ஜான் வாழ்த்து சொல்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க. டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு, அதனால தான் போட முடியலங்க. ஹாய் மேரி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஹாய் சொன்னேன்னு சொல்லுங்க. அப்புறம் வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க.